வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். இது நம்மளுடைய புதிய வலையொலி கிட்டிப்புள்ளை. பழைய வலையொலி தமிழ் தேசியன் என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அதில் மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. காரணம், தலைவருடைய படம் இருந்த ஒரு காணொலி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தேன். அதை வைத்து கொண்டு கிரிமினல் ஆர்கனைசேஷன் அது இதுன்னு சொல்லி நம்மளுடைய மானிட்டேஷனை கட் பண்ணிட்டாங்க. இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான பல காரணங்களை சொல்லிவிட்டு அதை மீட்பதற்கான பெரிதாக முயற்சி செய்யலை. சரி, போய் தொலைங்கடா, நம்ம பண்ணுங்கடா, நான் பேர சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன்டா. ஏன்னா நம்மளுக்கு அந்த மானிட்டேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் முக்கியம் கிடையாது. நம்மளுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன ஒரே ஒரு வருத்தம், அது மிகவும் பழமையான ஒரு சேனல். 2017 அந்த காலகட்டத்திலே ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வலையொலி மூலமாக முகம் காட்டி தமிழ் தேசியத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் பேசிய நபர்களில் நானும் ஒருத்தன். ரொம்பவே ஒரு பழமையானது. தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 2 பேர் இருந்தோம். நான் ஒரு ஆள், இன்னொன்று நம்ம டென்ட்டுக்கோட்டாய் விக்கி. இப்போ டென்ட்டுக்கோட்டாய் விக்கி எங்கே இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தொடர்ந்து தமிழ் தேசியத்திலே பயணிச்சிட்ருக்கோம். அவ்வளோ ஒரு பழமையான ஒரு ஆதிவாசி சேனல்னு வச்சுங்களேன். அதுக்கு இப்படி ஆனது தான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து தமிழ் தேசிய களத்தில் களமாடத்தான் போயிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி நீங்கள் தமிழ் தேசியன் வலையொலிக்கு நான் காணொலியே போடலைனாலும் பல மாதங்கள் கேப்பு விட்டாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த வலையொலிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். சரி, இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா முழுக்கவே தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்கள்லையுமே தீபாவளி கொண்டாடுவாங்க. அது எப்போ, வருஷத்தில் ஒரு நாள். ஆனால் திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு மட்டுமே வருஷம் முழுக்க தீபாவளி. ஏன்னா வருஷம் முழுக்க இங்கே வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் மிக பிரம்மாண்டமான அளவில் இங்கே வெடி சத்தம் கேட்கும். நீங்கள் திண்டுக்கல்லில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த வெடி சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அந்த அதிர்வுகளை உணர முடியும். லைட்டாக ஒரு சின்ன நில அதிர்வு மாதிரி கூட அவங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெடி சத்தங்கள் ஒரு 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து திண்டுக்கல் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன வெடி சத்தம், அது என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதனால் எப்படி பீதி அடைகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெடி சத்தம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு வீரியமானது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த வெடி சத்தம் கேட்குது. கேட்டோடனே அந்த ஜன்னல்கள்லாம் அதிருது. அந்த அதிர்வில் நான் ஜன்னல்லாம் உடஞ்சேன். ஏன்னா கிளாஸ் விண்டோ தான், அதெல்லாம் உடஞ்சிச்சிரா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனாலும் உடையலை. இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப பலமான சத்தம் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெடி. அந்த வெடி சத்தம் கேட்ட உடனே நானும் நம்ம கட்சி உறவுகள்லாம் இங்கே பல தொகுதிகளில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அழைச்சி பேசுவேன். ஆத்தூரில் இருக்கவங்களுக்கு இந்த வெடி சத்தம் கேட்டுச்சான்னு கேட்பேன். ஆமாண்டுவாங்க. வேடசந்தூரில் இருக்கவங்ககிட்ட கேட்பேன். ஆமாம் கேட்டுச்சு, இப்போ தான் கேட்டுச்சு அப்படின்வாங்க. ஸோ பிரம்மாண்டமான அளவில் திண்டுக்கல் முழுக்கவே இந்த வெடி சத்தம் அப்படின்றது கேட்கப்படுது. இது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது குறித்து கேள்வி கேட்க வேண்டும். இது மாதிரி என்ன வெடி சத்தம், இது சம்பந்தமான தகவல்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ அரசியல்வாதிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் இதை பெருசாக கண்டுக்கலை. நிறைய பேர் சொல்லுவாங்க மக்கள் பீதி அடைகிறாங்க, மக்கள் பதட்டம் அடைகிறாங்க அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்ச மக்கள் பெரிய அளவில் பதட்டம் அடைஞ்ச மாதிரி தெரியல. ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கிணத்து வெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, கிணத்துல வெடி போடுறாங்க, அதான் இந்த அளவுக்கு அதுன்னு சொல்லி தான் இன்னும் பெரும்பான்மையான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க ஊரில் மட்டும்தான் கேட்குது அப்படின்ற மாதிரியான சில மக்கள், கிராமப்புற மக்கள் கொஞ்சம் பேரெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. பெருசாக அதை யாரும் கண்டுக்கலை. முதல்ல நாம் தமிழர் கட்சியினர் தான் இது இல்லை திண்டுக்கல் முழுக்க கேட்குது, இது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, இதை நம்ம இப்போதே கேட்கணும், அது தொடக்க காலகட்டத்தில் இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மனுக்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கறது, மக்கள்கிட்ட இது குறித்து பேசு பொருளாக்குவது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. இப்போ கடந்த திங்கட்கிழமை கூட போய் மனு கொடுக்கறதுக்காக முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வட்டாட்சியரிடம் சந்தித்து அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக 2013 தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக கடுமையான பெரிய வெடி சத்தமும் அதை தொடர்ந்து பேரதிர்வும் நடைபெறுது. ஒரு நிலம் பெருசாக அதிர்வுறது, வீடெல்லாம் குலுங்குது, பண்டபாத்திரம்லாம் உருளுது. இப்போ இந்த 2025 மட்டும் இந்த ஜனவரிக்கு பின்னாடி இந்த 4 மாதத்தில் மட்டும் 8 முறை இல்லாத. நாங்கள் இதோட நாம் தமிழர் கட்சி 5வது முறை மனு கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியர். ஆனால் ஒரு தடவை கூட இந்த நடவடிக்கை எதுவுமே நடக்கல, எதுவுமே சொல்லலை. என்ன சொல்றாங்க, நிலநடுக்கம் இல்லை, மக்கள் பீதி அடைய வேண்டாம். நிலநடுக்கம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியுது. அந்த வெடிச்சத்துக்கான காரணம் என்ன? இந்த வெடிச்சத்தம் நிலம் அதிர்வுற்ற உடனேயே ஒரு 5 நிமிஷத்துல ஆளில்லா விமானம் தொடர்ச்சியா பறக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஏதோ நாங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் முட்டாள் போல, நிர்வாகம் பார்க்குற மாவட்ட நிர்வாகம், அரசியல்வாதிகள் அறிவாளி போல, மூளை பிரிங்கி இருக்கிறது போல, இது போல முன்னுக்கு பின் முரணாக, அறிவுக்கு புறம்பாக அறிக்கை கொடுக்கறதும் பெரிய ஆபத்தா இருக்கு. இப்போ இந்த வெடி சத்தம் குறித்து இதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தியரி என்ன, ஒரு விஷயம் என்ன, எதுக்காக இந்த வெடி சத்தம் கேட்குது அப்படின்றதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னா,
இங்கே வந்து பயிற்சி இருக்கு இல்லையா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய அந்த போர் விமானங்கள் வந்து நம்ம வேடசந்தூர் பகுதி, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி வட்டம் அடிச்சுட்டு இருப்பாங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லோருமே நீங்கள் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபைட்டர் ஜெட்டை அடிக்கடி பார்க்க முடியும். அந்த சத்தம் எல்லோருமே வந்து கேட்பாங்க. நம்மலாம் வந்து 90 கிட்ஸ் தானே, நம்ம அந்த மாதிரி ஃப்ளைட் சவுட்டு கேட்டோன்னே வேம ஓடி வந்து மாடியில் வந்து பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 1-2 விமானங்கள்லாம் வந்து வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஒரு உந்து சக்தியை அதிகப்படுத்தும் போது இந்த வெடி சத்தம் கேட்குது. அந்த ஃப்ளைட்டில் இருந்து தான் அந்த வெடி சத்தம் கேட்குது. அதனால தான் ஓவரால் திண்டுக்கல் முழுக்கவே இந்த வெடி சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மாவட்ட ஆட்சியர் தரப்புலேருந்தும் அந்த அரசு தரப்புலேருந்தும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரி, அப்படி கேட்குமா உண்மையிலே வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியான விஷயம் கேட்குமா, அந்த சவுண்டு அவ்வளோ பிரம்மாண்டமான சவுண்டு கேட்குமானா கேட்கும். ஏன்னா அந்த சானிக் பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டோட ஸ்பீடை வந்து டக்குன்னு அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது அது காற்றில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அழுத்தம் இவ்வளோ பெரிய அந்த வெடி சத்தத்தை ஏற்படுத்தும். அது வந்து உண்மைதான். நீங்களும் கூட அதை வந்து கேட்டு பாருங்கள். Su-57 fighter jet breaking sound barrier. இப்படி தான் இருக்கும் அந்த வெடிசத்தம் அப்படின்றது. திண்டுக்கல்ல நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெடிசத்தங்களை உங்களால் கேட்க முடியும். அப்போ பிரச்சனை அவ்வளோதானா, இந்த விமானங்கள் மூலம் மட்டும்தான் வெடிசத்தம் வருதுல, அப்புறம் என்னப்பா இதனால் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டு ஜன்னல்கள் அதிரும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெடிசத்தம் கேட்டுச்சு. அந்த நேரத்தில் திண்டுக்கல் முழுக்கவே அதை ரொம்ப பலமாக எல்லாருமே உணர்ந்தோம். நான் நிறைய பேருக்கு அழைச்சி பேசினேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த வெடிசத்தம் கேட்டபோது பார்த்திங்கன்னா விமானங்கள் பறக்கவே இல்லை. 2 விதமான வெடிசத்தங்கள் இங்கே கேட்குது. ஒன்று, விமானம் பறக்கும் போதும் வெடிசத்தம் கேட்குது, விமானம் பறக்காத காலகட்டங்களிலும் வெடிசத்தம் கேட்குது. விமானங்கள் பறக்கும்போது அது வந்து இந்த சானிக் பூம், அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த வெடிசத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, விமானங்கள் பறக்காத காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த வெடிசத்தத்துக்கு என்ன மாதிரியான தியரியை இவங்க சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த அதிகார வர்க்கத்தை, மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க என்ன புதிதாக ஒரு பதிலை சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பெங்களூர் இங்கேருந்துலாம் வந்து நில அதிர்வு கருவிகள் மற்றும் காற்றுல ஏற்படக்கூடிய அதிர்வு கருவிகளை கொண்டு வந்து இங்கே ஆய்வு செய்ய போகிறோம், ஆய்வு செஞ்சு நாங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ இதற்கு முன்னாடி இந்த விமானங்களால் மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ அது பொய்யா? அப்போ கூடுதலாக வேறு என்ன காரணத்துக்காக இந்த சத்தம் என்பது எழுது? அப்போ எத்தனை ஆண்டுகள், 8 ஆண்டுகளாக இவங்க எந்த விதமான ஆய்வையும் செய்யவே இல்லையா? இந்த திண்டுக்கல் மக்களுக்கு கேட்ட சத்தம் என்பது மாவட்ட ஆட்சியருக்கும் வட்டாட்சியருக்கும் கேட்கவே இல்லையா? ஏன்னா எல்லோரும் உணரக்கூடிய ஒரு சத்தமாக, எல்லோரும் உணரக்கூடிய அதிர்வுகளாகத்தான் அது இருந்துச்சு. ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து இனிமேல் தான் நான் ஆய்வு செய்ய போகிறேன், 8 வருஷம் கழித்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி கேள்வி கேட்ட பிறகு தான் நாங்கள் ஆய்வே செய்ய போகிறேன் அப்படின்னா மக்களுக்கு இவங்க மீது எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத பாருங்கள். யாருமே வந்து கேள்வி கேட்கலைன்னா நாங்கள் எந்த பதிலும் சொல்ல போகிறதில்லப்பா, அது வாட்டில் வெடிச்சிட்டு போகுதுப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்ற அளவு தான் இந்த அரசியல்வாதிகளும், இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், இந்த அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லோரும் அலட்சியமாக இருக்காங்க. இதில் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் கேள்வி கேட்காத வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இந்த அதிகார வர்க்கத்துக்கு கிடையாது. நம்ம வந்து ஏதோ கிணத்துல வெடி போடுறான்ப்பா, நம்ம வீட்டு கூரை வந்து இது வரைக்கும் இடிஞ்சு விழுகவே இல்லை, அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா, ஐயா பள்ளி பாபா சொன்ன மாதிரி தான், துரும்பு விழுகும்போது நம்ம போராடலைன்னா தூண் விழுகும்போது நம்ம போராடுறதுக்கு இருக்கவே மாட்டோம் அப்படின்னு. நம்ம இந்த அளவுக்கு விழிப்புணர்வற்று நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கம் நாசக்கர திட்டத்தை மக்கள் மீது திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், இந்த டங்ஷன் சுரங்க திட்டமாக இருக்கட்டும், 8 வழி சாலையாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுடைய வளங்களையும் இயற்கை வளங்களையும் சுரண்டுவதற்கான பல திட்டங்களாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப எளிதாக எப்படி இவங்க திணிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து எப்படி கட்டுக்கதைகளை அவங்க சொல்கிறாங்க, நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுக்கதையில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வு இல்லாமை தான். இவ்வளோ பெரிய வெடிசத்தை 8 வருஷமாக கேட்குது, ஏன் மக்கள் இது குறித்து எந்த விதமான கேள்வியும் கேட்கல அப்படின்றது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மக்களுடைய, அந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய எதிரியே யாருன்னு கேட்டிங்கன்னா அறியாமை தான், விழிப்புணர்வு இல்லாமை தான். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை கொண்டு வராங்க, நம்ம பகுதியில் என்ன மாதிரியான திட்டங்கள் வருது அப்படின்றத குறித்து நம்ம பெருசாக வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. அன்னைக்கு வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படின்ற அளவில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் இவங்க ரொம்ப எளிதாக நாசக்கர திட்டங்களை, எவன்டா வந்து கேள்வி கேட்க போகிறேன், அப்படியே கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கலாம்டா, இவங்க என்ன போய் ஆராய்ந்தா பார்க்க போகிறாங்க அப்படின்ற ரொம்ப அலட்சியத்தினால தான் நாசக்கர திட்டத்தை ரொம்ப எளிதாக நம்ம மீது திணிச்சிட்டு அதுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை சொல்கிறாங்க. எனவே நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளையும் நம்மளுடைய வருங்கால சந்ததியையும் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் பாதுகாத்துக்கொள்ள முடியும்.
எனவே இனிவரும் காலங்களையாச்சும் மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். குறிப்பாக திண்டுக்கல் மக்கள் இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒரு சின்ன சின்ன மக்கள் திரள் போராட்டங்கள் விழிப்புணர்வு கொண்டு வரோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இந்த மாதிரி வெடி சத்தம் கேட்கறது எல்லோரும் கேட்டாலும் உணர்ந்தாலும் கூட அது பொது வெளியில் பேசு பொருளாகவே ஆள. ஆமாப்பா வெடி சத்தம் கேட்குது, இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இது என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியாக கூட இந்த பிரச்சனையை பேசல. இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான வதந்திகள் கூட நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவே இல்லை. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். எனவே இதை பேசு பொருளாக ஆக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உண்மையிலே அது விமானத்தின் மூலமாக வரக்கூடிய சத்தமாகவே இருந்துட்டு போகுது. ஆனாலும் அதை தெரிந்து கொள்வதற்கான உரிமையும் அதை முறைப்படி தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் அரசு அதிகாரிகளுக்கு இருக்குது. மக்கள் தெரிந்து கொள்வதற்கான உரிமை இருக்குது அப்படின்றத வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி. எனவே நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும். எனவே அறியாமையிலிருந்து மக்கள் மீள வேண்டும் அப்படின்றதையும் நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன். இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.